ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். ஏற்கனவே முதற்கட்ட களஆய்வு செய்திருந்தோம். ஜீவரத்னம் அவர்கள் இந்த பகுதியில் முழுவதுமாக களஆய்வு செய்து பல தரவுகளை நம்மளோட பகிர்ந்து கொண்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதற்கட்ட களஆய்வில் சி.வி. சண்முகம் அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. காரணம், அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். வெளியிலிருந்து திருக்கோயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளராக தேமுதிகவின் எல் வெங்கடேசன் இருக்கிறாரு. அதனால அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். தேமுதிகவில் அவர் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறதுனால பிரச்சாரம் அங்கே நடந்தது. தாவேகா இப்பொழுது பல இடங்களில் பெரிய அளவில் வாக்கு பிரிப்பதனால அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம் சார். மயிலம் சட்டமன்ற தொகுதியில முதற்கட்ட களஆய்வில் சி.வி. சண்முகம் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். காரணம், அவர் வன்னியர் சமூகத்தினுடைய ஓட்டுகள் அவருக்கு பல்கா விழும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேர்தலுக்கு பின்பு தேர்தலை ஒட்டி நடந்த பல அனல் பறக்கும் பிரச்சாரம், தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு, இதற்கு பிறகும் சி.வி. சண்முகம் தான் அங்கே ஜெயிப்பாரா? உங்களுடைய கருத்துல ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்லை சார், இப்போ முன்னாடி நம்ம ரொம்ப ஈஸியா வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. கடைசி நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல் வெங்கடேசன், அதாவது தேமுதிக வேட்பாளர் மிக கடுமையான ஒரு ஃபைட் பண்ணாரு. ஆனா அதிமுக என்னன்னா, நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன் அப்படின்ற மாதிரியான சில வேலைகளை கடைசி ஒரு 3-4 நாட்கள்ல செஞ்சாங்க. இவங்க மும்முரமா ஒரு எடுத்து வைக்கும் போது அவங்க அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை செஞ்சு இன்னமும் நாங்க ஃபைட் பண்ண முடியும் எங்களால அப்படின்றத நிரூபிச்சாங்க. இப்போ எல் வெங்கடேஷனுடைய கடைசி அந்த பிரச்சார நிறைவு அப்போவே அவர் பேசும்போது திமுகவுடைய ஆதரவு சரியான இல்லை அப்படின்றத அதோடைய அதிருப்தி வெளிப்பாடு பண்ணியிருந்தார் அவருடைய. ஏன்னா நம்ம அங்க போய் பார்க்கும்போது அவர் டைரக்டா சொல்லாம திமுகவுடைய சப்போர்ட் பெரிய அளவுல அவருக்கு கிடைக்கலன்ற ஒரு அதிருப்தி அவர்கிட்ட இருந்ததை பாக்குறோம். அதுவே அவருக்கு ஒரு தோல்வி பயம் அப்படின்றது இருந்தாலும் கடுமையான அவர் போட்டி பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இங்க அதிமுகவுக்கு தான் வாய்ப்புன்றது அவருமே ஏற்றுக்கொண்டுட்டாரு. இருந்தாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி அங்க கடுமையான போட்டி இருந்தது. திமுகவுல பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கான போட்டி கடுமையா இருந்தது. அது இல்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு மாசிலாமணி, செஞ்சி சிவா அவர்கள் 2 பேருமே கடுமையா இதுல இருந்தாங்க. ஆனா இது ஒரு கூட்டணி கட்சிக்கு போனது அவங்களுக்கு ஒரு அதிருப்தியில அந்த அளவுக்கு பெரிய அளவுல வேலை செய்யல அப்படின்றதான் பாக்குறோம். நம்ம அந்த வெளிப்பாடு இது தேமுதிக நிர்வாகிகள் கிட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த முறை கண்டிப்பா மயிலம் சிவியோடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அது கண்டினியூவா அப்படியே தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது? தாவேக்கோடைய தாக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு திமுகவுல இருக்கிற அந்த விசிகா ஓட்டுகள் பிரியறதுக்கும் இந்த திமுகவுல அதிருப்தி ஓட்டுகள் பிரியறதுக்குமே வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாமக அதிமுகவுல மிக சொற்பமான வாக்குகள் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தாவேக்கா பக்கம். இருந்தாலுமே பார்க்கும்போது இப்ப வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்தவித சேஞ்சஸும் இல்லை, பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்த்தோம். முதற்கட்ட களஆய்வில் சி.வி. சண்முகம் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம், அவர் சார்ந்த சாதிய வாக்கு அப்படியே மொத்தமாக அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு. ஆனால் தேர்தல் பிரச்சார கட்டத்தில் எல் வெங்கடேசன் தேமுதிக ஏற்கனவே போட்டி போட்டிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். அவர் கொஞ்சம் டஃப் ஃபைட்டே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும். இருந்தாலும் இந்த தேர்தல் சூட்சமங்கள் தெரிந்த அதிமுக, அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சி.வி. சண்முகம், இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதை தாண்டி அவங்க வெற்றிக்காக வேற என்னெல்லாம் செய்யலாமோ அதையும் அவங்க செஞ்சுருக்காங்க. இது நேயர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க கிரவுண்ட் லெவலில் அப்படிங்கிறதும். தன்னுடைய கடைசி கட்ட பிரச்சாரத்தில் எல் வெங்கடேசன் திமுகவிடமிருந்து போதிய ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார். காரணம், சென்ற முறை டஃப் ஃபைட்டு கொடுத்த டாக்டர் மாசிலாமணி இல்லை செஞ்சி சிவா போன்றவர்கள் இங்கே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் இதை அப்படியே அலேக்கா தூக்கி தேமுதிக கொடுத்தது அந்த திமுக தொண்டர்களிடையே மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால போதிய ஒத்துழைப்பு கொடுக்கல. அதில் ஒரு சில வாக்குகள் தாவேக்காவுக்கு போகிறதுக்கும் ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் அது பெரிய அளவிலே தாவேக்காவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாமக
உடைய வாக்கு, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லெவல் இளைஞருடைய வாக்கு தாவேக்காக்கு போனால் கூட வெற்றி வாய்ப்பு சிவி சண்முகத்துக்கு இருக்கிறது அப்படின்னு தான் தெரியுது. ஸ்ட்ரீட் டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் இலை துளிர்க்கும் அப்படிங்கிறது தான். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.